Hoysaleshwara Temple Complex. ஹொய்சாலர்கள் கட்டின கோவில். இங்கே பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. த என்ட்ரன்ஸ் சென்னகேஸ்வரா டெம்பிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது, அதே வேலைப்பாடு தான். ஸோ அந்த காலத்தில் கட்டின கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ் போல இருக்கு. ஸோ மேபி இந்த என்ட்ரன்ஸ் பெரிய பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் இடிஞ்சு இந்த வெறும் சிலை மட்டும்தான் இருக்கு. சுல்தான் ஆட்சியில் மாலிக் கபூர் படையெடுப்பு அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கோவில்கள்லாம் தேய்ச்சிருக்காங்க. கோவில் உள்ள பூந்து சாமியெல்லாம் வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க. இதுதான் வரலாறு சொல்லுது அந்த சிற்ப வேலைப்பாடு. பாருங்க, இதெல்லாம் கடவுளே இல்லை பாருங்க, இதெல்லாம் சிற்பம் இருந்திருக்கும். இதை ஸ்கேன் பண்ணால் மேபி இதோட ஹிஸ்ட்ரி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சென்னகேஸ்வரா டெம்பிள் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஹலிபீடு கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த சிற்ப வேலைப்பாடு. இந்த கூரையை பாருங்களேன், வாவ். இந்த தூணு பாரு, ஐயோ. இது இந்த பர்ஃபெக்ஷனை இந்த கையை வச்சா அப்படியே என்ன ஜாங்கிரி கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. மேற்கூரை தான் சான்ஸே இல்லை. எப்படி தான் இதை செதுக்கி இருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இது என்னன்னே தெரியல இல்லை. ஐயோ, இங்கே பாரு, இந்த ஷார்ப்னஸ் பாரு. எப்படி நான் அவன் யோசிச்சிருப்பான். அது கட்டினவன் கலா சிற்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, சின்ன படிக்கட்டு. பாருங்க க்ளோஸ்அப்ல. எங்க அம்மா படிக்க தெரியுமா? சஞ்சய், இங்கே பாரு. இது யோசிச்சவனுடைய மூளை எவ்வளோ சிறப்பான மூளையாக இருந்திருக்கும்ல. எந்த அளவுக்கு டீப்பாக திங்க் பண்ணியிருந்தா தான் இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கற்பனை தான் எல்லாமே நிஜத்தில் வந்து நிற்கும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வந்து செய்வோம். ஸோ அவர் செஞ்சவர் கட்டினவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு நுணுக்கமாக கட்டியிருக்க முடியும். சான்ஸே இல்லை.
தர்ஷன் என்ஜாய் பண்ணியா? இதை சந்தோஷப்படலாம். என்னது அது என்ன ஒயிட்டாக இப்படி தான் கட்டுறோம் இவங்க குழவி நாள் பட இருந்து அது அதோட இதுவே வந்து இதோட குழவியோட கூடோட மேலே அப்படி தான் இருக்கும். அது வாயிலேருந்து உமிழ்கிற அந்த நீர் தான் வந்து நாள் பட அது ஒயிட் ஆகிடும். இது மேலே சான்ஸே இல்லைடா சந்தோஷம். ஹாய் சொல்லு. எங்க லைட் தெரியுது. கோவிலோட நந்தி போயிட்டு வா. நந்தி இந்த நந்திக்கு அந்த செயின் மாலை இதெல்லாம் எப்படி பிடிச்சிருக்காங்கள? ரெண்டு கால் இந்த பக்கம் போட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா? பாருங்க, இது உள்ள ஒரு சாமி இருக்கு. அது உள்ள போறேன். செம்மையா இருக்குல்ல மக்களே, பார்த்துக்கோங்க. இது ஐ திங்க் விஷ்ணு மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. இங்கே கூரையை பாருங்க. இந்த கோவிலில் சிவலிங்கம் இருக்கு. ஆனால் இந்த கோவில் ஒய்சாளர்கள் காலத்தில் கட்டினது, அதாவது சாளுக்கிய மன்னர்கள் காலத்தில். அவங்களுடைய கடவுள் பார்த்திங்கன்னா விஷ்ணு. ஸோ மேபி வந்து ஒய்சால சாளுக்கியர்கள் ஆண்டதுக்கப்புறம் யார் ஆண்டிருப்பாங்களோ அந்த மன்னர்கள் வந்து சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடா இது? என்னடா பண்ணியிருக்கானுங்க? மனிதர்களா இல்லை? எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க? இப்போ பார்க்க போறீங்க பாருங்க.
ஐயோ இங்க பாரு. வாவ். ஐயோ. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு சக்தி இருந்தால் தான் இந்த மாதிரி கட்டியிருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு இருக்கு இல்லை சந்தோஷம்? ஏதோ ஒரு சக்தி இருந்தால் தான் இந்த அளவுக்கு கட்டியிருக்க முடியுன்ற நம்பிக்கை வரும். ஓ இந்த சாமியா? இந்த நடுவில் பாரு பிரம்மன் 4 தலை. இதெல்லாம் ஏதோ சண்டை காட்சின்னு நினைக்கிறேன். பாரு யானையில வந்து சண்டை போடுறாங்க. இவரோட கையில் இருக்கிற கத்தி தீ மிதிக்கிற மாதிரி இது, காலு கீழே வைக்கிறது. சான்ஸே இல்லடா. இங்க பாரு ட்ரம்ஸ், இந்த மிருதங்கம் வாசிக்கிறாங்க. டேமேஜ் ஆயிருக்கு. இல்லை சாமி இல்லை. இப்படியே வந்துடா நம்ம. இங்கே ஒரு நந்தி பாருங்க, இங்கே ஒரு நந்தி, இங்கே ஒரு நந்தி, 2 நந்தி இருக்கு இந்த கோவில்ல. இங்கே பார்க் பாருங்க. என் மனைவி அதுக்குள்ளே கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே போயிட்டு உட்காந்துட்டா பார்க்கில் நிழலா. இதெல்லாம் பாரு சண்டை காட்சி. அங்கே பாரு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க பாரு. யானை மேலே போர் புரியுறது, குதிரை மேலே போர் புரியுறது, சிப்பாங்க கீழே இருந்து நின்று சண்டை அடிக்கிறது, சண்டை போடுறது எல்லாமே. मंदिर को पूरा भी दिखता है। नीचे से ऊपर तक याद नहीं।
இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்கு. இந்த ஏரியை கட்டினது யார் தெரியுமா உங்களுக்கு? இது எம்ஃபில் பண்ணனும்னா பிராக்டிகல் இருக்கு சார். இந்த பொண்ணு தான் கட்டியிருக்கு. எக்ஸாம் வந்தா நம்ம பாடி பண்ணிட்டே இருக்கலாம். எல்லாரும் இந்த ட்ரிப் எப்படி இருந்து சொல்லுங்க. ரதீஷா எப்படி இருந்தது டூரு? ஜாலியாக இருந்தது பார்த்தீங்களா?